தென்னிந்தியாவின் புண்ணிய ஸ்தலமாக போற்றப்படும் காளிமலையில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் பல்லாயிரக்கணக்கான சகோதரிகள் காளிமலை அம்மனுக்கு தாங்கள் திருக்கரத்தால் பொங்கல் வழிபாடு நடத்தும் நிகழ்வு பக்தி பரவசமாக நடைபெறுகிறது. மலைமேல் ஒரு யாகசாலை, பஞ்சபூதங்களும் வாழ்த்தி வணங்கும் பொங்கல் வழிபாடு, கோடை காலத்திலும் வற்றாத நீர் ஊற்று, எங்கு பார்த்தாலும் அன்னையின் திருமந்திரங்களே. அவள் அருளால் வளம் பெற்றவர்கள், அருள் நிறைவோடு பல்வேறு கோரிக்கைகள் அன்னையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு அருள் பெற்றவர்கள் அநேகம் எனலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நோய் நொடி நீங்கியவர்கள், நடக்க முடியாமல் மலை உச்சியில் காளிமலை அன்னையை தரிசித்த பின்பு கிடைத்த பக்தி பரவசமான அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் போது நாம் வியந்து நிற்கின்றோம். ஆம், புராண காலத்தில் அன்று மார்த்தாண்டவர்ம மகாராஜாவுக்கு 8 வீட்டு பிள்ளைமார்களின் அச்சுறுத்தல் இருந்த காலகட்டத்தில் அடைக்கலம் கொடுக்கப்பட்ட காளிமலை இன்று தன்னை நாடி வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அரவணைப்பு கொடுக்கும் தாயாக காளிமலையில் அன்னை அருள் பாலிக்கின்றாள். ஸ்ரீ தர்மசாஸ்தா, நாகயக்ஷி, ஸ்ரீ துர்காதேவி ஆகியோர் ஒருங்கே அமர்ந்து அருள் புரியும் இத்திருத்தலத்தில் வந்து தரிசனம் செய்வோர் மீண்டும் மீண்டும் வந்து இயற்கை அன்னையின் அரவணைப்பில் அமைதியாக காட்சியளிக்கும் காளிமலையில் அன்னையின் அரவணைப்பை பெற்றுக்கொள்ள பக்தர்கள் தாயுள்ளம் கொண்ட காளி அன்னையை நோக்கி விரதமிருந்து இருமுடி கட்டும் நிகழ்வும் ஒவ்வொரு வருடம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கப்படுகின்ற சமுத்திரகிரி ரத யாத்திரை இதற்கு சாட்சியாகும். துர்காஷ்டமி திருவிழா என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இருமுடி சுமந்து இந்த ரத யாத்திரையின் பின்னால் வருவது கண்கொள்ளா காட்சியாகும். கன்னியாகுமரியில் இருந்து புனித ஊர்வலம் வரும் பக்தர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. காளிமலை திருத்தலத்தில் எல்லா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருநடை திறந்து வழிபாடுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் மாலை திருவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது. ஆயில்ய தினங்களில் நாகயக்ஷிக்கு பாலபிஷேகம் பூஜைகளும் நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மற்றும் தை 1ஆம் தேதி திருநடை திறக்கப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தாவிற்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சித்திரா பௌர்ணமி அன்று மாபெரும் பொங்கல் திருவிழாவும் நடைபெறுகிறது. சித்திரா பௌர்ணமி பொங்கல் வழிபாடு அன்று காலை 9 மணிக்கு மலைவாழ் மக்கள் வசிக்கும் 48 காணி செட்டில்மெண்ட் மூட்டுகாணிகளுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்படும் நிகழ்வு பக்தி பரவசமாக இன்றும் நடைபெறுகிறது. அன்றைய தினம் சித்திரா பௌர்ணமி பொங்காலை வழிபாடு நடந்ததும் மதியம் 12 மணிக்கு பொங்காலை நிவேத்தியம் சிறப்பாக நடைபெறும். பின்னர் தீபாராதனையும் நடைபெறும். சித்திரா பௌர்ணமி பொங்கல் வழிபாட்டின் இரவு 12 மணிக்கு மகா திரு காளியூட்டும் நடைபெறும். இவையெல்லாம் காளிமலையில் நாம் தரிசிக்க வேண்டிய சிறப்பு பூஜைகள் ஆகும். காளிமலை மார்த்தாண்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் 10 காணிக்கு அருகில் தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி, மண்டைக்காடு, குள்ளங்கோடு, காளிமலை ஆகிய 4 சக்தி தலங்களில் காளிமலையும் ஒன்று. கொண்டைகட்டி, கூனிச்சி, வரம்பொதி ஆகிய 3 மலைகள் ஒருங்கே அமையப்பெற்ற இப்புனித மலையில் ஸ்ரீ காளி தேவி, ஸ்ரீ தர்மசாஸ்தா, ஸ்ரீ நாகயக்ஷி ஆகியோர் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரம் கொண்ட இம்மலையில் அகஸ்திய முனிவர் தவம் செய்து மும்மூர்த்திகளின் தரிசனம் பெற்ற மலை என்ற நம்பிக்கை உண்டு. மார்த்தாண்டவர்ம மகாராஜாவை எதிரிகள் துரத்தி வந்தபோது இம்மலையில் அருள் பாலிக்கும் காளி தேவியால் தான் தன் உயிர் காப்பாற்றப்பட்டதாக உணர்ந்த மன்னர் கோவிலை புனரமைப்பதற்காக மற்றும் சிறப்பான வழிபாடு நடத்துவதற்காக 600 ஏக்கர் நிலத்தை வரியில்லா சொத்தாக கரம் ஒழிவு பத்திரம், அதாவது செம்பு பட்டயம் வழங்கியும் 10 காணியின குடும்பங்களை குடியமர்த்தி கோவிலை பராமரிப்பதற்கு உத்தரவிட்டார் என்பது சரித்திர உண்மையாகும். காளிமலையில் கோடை காலத்திலும் வற்றாத காளி தீர்த்தம் எனும் நீரூற்று மருத்துவ குணம் நிறைந்த புனித தீர்த்தமாக
பக்தர்கள் பூஜிக்கின்றனர். காளிமலையின் உச்சியில் நாம் சென்றடையும் போது நம்மை வரவேற்கும் இதமான தென்றல் காற்றும், நம்மை கட்டித்தழுவும் வெண்மேகங்களும், நான்கு புறமும் கண்ணுக்கு எட்டா தூரம் வரை பச்சை பசேலென மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கை அழகும், நெய்யாறு, சிட்டாறு 1, சிட்டாறு 2, பேச்சிப்பாறை ஆகிய 4 அணைகளும் கண்களுக்கும் மனதிற்கும் கண்கொள்ளா காட்சியாக விருந்தளிப்பதை நினைத்து பார்த்தால் பூலோக வைகுண்டத்தில் நிற்பது போன்ற பிரம்மை நமக்கு ஏற்படுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னி மூலையில் அமைந்திருக்கின்ற காளிமலை உலகப் புகழ்பெற்ற கின்னஸ் புஸ்தகத்தில் மலைமேல் 1,00,000 பெண்கள் பொங்கல் வழிபாடு நடத்தி மிக விரைவில் போற்றுதலுக்குரிய ஒரு இடமாக அமைய இருக்கிறது காளிமலை. காளிமலையில் சித்திரா பௌர்ணமி அன்று ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கலிடுவதை பார்க்கும்போது தேவலோகத்தில் தேவர்கள் யாகம் செய்வது போன்ற பிரம்மை ஏற்படுத்தும். ஆம், கேட்கும் வரமும் கேளா வரமும் தந்து நம்மை காப்பவள் காளிமலையில் அருள் பாலிக்கும் பத்ரகாளி அன்னை. சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடத்தி இன்று ஒவ்வொரு வாரமும் காளிமலை அன்னையை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காளிமலை வளர்ச்சியில் நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆம், காளிமலை குமரி மாவட்டத்திற்கு மட்டும் பெருமை சேர்க்கும் ஒரு புண்ணிய மலையாக அன்றி தமிழகத்திலிருந்து பக்தர்கள் காளிமலை அன்னையை தரிசனம் செய்ய அணியணியாய் புறப்பட்டு வரும் காலம் மிக அருகில் எனலாம். காலம் செல்ல செல்ல பாரத நாடு முழுவதும் ஒன்றாக காட்சியளிக்கும் பொன்னாள் நிச்சயம் வரும். வருங்காலத்திற்குள் நான் புகுந்து பார்க்கவில்லை. ஆனால் ஒரு காட்சியை மட்டும் தெள்ளத் தெளிவாக உயிர் துடிப்புடன் நான் காண்கிறேன். புராதான அன்னை மீண்டும் எழுந்துவிட்டாள். தனது அரியணையில் அமர்ந்திருக்கிறாள். மீண்டும் இளமை எழிலுடன் முன் எப்போதும் கண்டிராத புகழ் சிறப்புடன் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். சாந்தியும் அருளும் கலந்த மொழியால் உலகுக்கு அவளை பிரகடனம் செய்யுங்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் வார்த்தை இச்சமயத்தில் நினைவு கூர்கின்றோம். அன்னையை தரிசித்து அன்னையின் அருள் பெற்று அவளின் அரவணைப்பில் எல்லாம் மறந்து காளிமலை அன்னையை சரண் புகுந்து வாழ்வில் இன்பம் பல பெறுவோமாக. வைகுண்டம், பாலாழி, காந்திமதி, மாருதி, சிவலோகம் போன்ற பகுதிகள் காளிமலைக்கு காவலாக நிற்கும் இடங்கள் எனலாம். மலைமேல் நின்று பார்க்கும் போது இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசங்கள் நம் கண்களை கொள்ளை கொள்ளுகிறது. ரீங்காரம் இடும் தென்றல் காற்று நம்மை வியக்க வைக்கிறது. கண்களுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியூட்டும் இயற்கையின் வண்ண கோலங்கள். அவள் தரிசனத்தாலோ உள்ளம் தூய்மை பெறுகிறது, உடல் தூய்மை பெறுகிறது, கண்களில் கண்ணீர் தழும்புகிறது. ஆம், அவள் தரிசனத்தால் எல்லாம் மறந்து வேண்டுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் தன்னை மறந்து பிரார்த்தனை செய்கின்றோம். நம்மை அறிந்த அந்த பராசக்தி நாம் கேட்காமலே வரம் கொடுப்பவள். அதனால் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறி அவள் சுபிட்சமான வாழ்வு தருவாள் என்பது நம்பிக்கை. வருடந்தோறும் நடைபெறும் சித்திரா பௌர்ணமி பொங்கல் வழிபாட்டில் நாமும் குடும்பத்துடன் கலந்து கொள்வோம். அன்னையின் திருவிழாவில் பங்கேற்போம்.